ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சில முக்கியமான தகவலோட நான் வந்திருக்கிறேன். தெஹ்ரானில் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு உச்ச தாக்குதல் நடத்திருக்காங்க. ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. அத்தோட ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காங்க, இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்திருக்கோம்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அத்தோட ஹிஸ்புல்லா வந்துட்டு ஈரானோட போருக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அமெரிக்கா போர் விமானம் குவைத்தில் விபத்துக்குள்ளாயிருக்குது. பஹ்ரைனை பொளந்து கட்டும் ஈரான். ஈரான் இன்னும் 2 எண்ணெய் கப்பலை தாக்கியுள்ளது. மொத்தமாக 5 எண்ணெய் கப்பலை ஈரான் தாக்கியிருக்கிறது ஜெர்மோ ஜலசந்தியில். குவைத்தில் உள்ள அமெரிக்கா தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பஹ்ரைன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அபுதாபியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் சவுதி எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அதாவது சவுதியுடைய அரம்பு எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான். ஒட்டுமொத்த உலகமும் இப்போது முடக்கப்படக்கூடிய சாத்திய நிலைதான் இருக்கிறது. இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளில் தான் அன்றாட வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உறங்குவதற்கும் சரி, உண்பதற்கும் சரி, அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் பதுங்கு குழிகளில் அண்டர் கிரவுண்டில் தான் அவங்களோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு செய்தி, பஹ்ரைனில் அலுமினியம் தொழிற்சாலை ஒன்றில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. எண்ணெய் விலை பீப்பாவுக்கு 78 தாண்டி இருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது. இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குது என்னன்னு சொன்னால், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய அமெரிக்காவுடன் ஒரு கூட்டு அறிக்கையில் ஈரான் தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கிறோம் மற்றும் எங்கள் சுய பாதுகாப்பு உரிமையை உறுதிப்படுத்துகிறோம் என்று கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்படும் போது கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிட்டுக் கொண்டிருந்த நீங்கள் இப்போது உங்களுக்காக நீங்களே கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிட்டுக் கொண்டிருங்கள் என்று கூறுகிறது நம்முடைய சேனல். வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல் ஆரம்பித்திருக்கிறது. டெல் அவீவ் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போது கடைசியாக வந்திருக்கிற தகவல் என்னன்னு சொன்னால், கத்தார் எண்ணெய் தளங்கள் மீதும் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் எங்க முடிவடைந்து தெரியல. அமெரிக்கா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இன்னும் 4 வாரத்துக்கு நாங்கள் ஈரானை தாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் அவங்களோட அந்த பள்ளிவாசலில் அந்த சிவப்பு கொடி செங்கொடி ஏற்றிருக்குது. பழி வாங்கும் முயற்சியில் தான் அந்த செங்கொடி ஏற்றப்பட்டால் அவர்கள் மிக தீவிரமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய சாத்தியம்தான் அதிகமாக இருக்குது. இப்படியான நிலைமையில் ஜெர்மோஸ் ஜலசந்தியில் 5 எண்ணெய் கப்பல்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிலைமையில் நம்முடைய மற்ற நாடுகள், அதாவது இலங்கை, இந்தியா, இப்படியான நாடுகளுக்கு மிகவும் ஒரு எண்ணெய் தட்டுப்பாடான நிலவரம்தான் ஏற்படக்கூடும். இருந்தும் எண்ணெய் விலை வேற சரண்டு ஏறிக்கொண்டு போகுது. மக்களுடைய அன்றாட தேவைகள் இப்படியான நிலைமையில் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும். இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தரத்துக்கு நம்ம சேனல் தயாராக இருக்கு.